அமல்படுத்தப்பட்டிருக்கும் 2 மணி நேரம் மின்வெட்டு, அதனால் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், மின் பற்றாக்குறைக்கு என்ன காரணம் போன்றவற்றை பார்த்தோம். தமிழகத்தில் நீடிக்கும் மின் திருட்டு, வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வரும் மின்சாரம் அதிகரிக்குமா என்பன போன்றவற்றை இனி பார்க்கலாம். வேகமான தொழில் வளர்ச்சி கண்டு வரும் முதல் 5 மாநிலங்களின் பட்டியலில் இருக்கும் தமிழகத்தில் மின் திருட்டு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மின் பற்றாக்குறை ஒருபுறம் இருக்க, மின்சார திருட்டை கட்டுப்படுத்துவது மின் வாரியத்திற்கு கடுமையான சவாலாக இருந்து வருகிறது. என்ன செய்து கொண்டிருக்கிறது மின் திருட்டு தடுப்பு மற்றும் கண்காணிப்பு காவல் பிரிவு என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் தினமும் 150 மின் திருட்டு வழக்குகள் பதிவாகின்றன. இதில் திருப்பூர், கோவை, ஒசூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில்தான் 50% திருட்டு நடப்பதாக கூறுகிறார்கள் மின்வாரிய அதிகாரிகள். மின் திருட்டு சம்பவங்கள் பார்க்க பெரிதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 50 மில்லியன் யூனிட் மின்சாரம் திருடப்பட்டு வருகிறது. எக்ஸ் சர்வீஸ்மேன் கொண்ட ஒரு டீம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஏதாவது தகவல் வந்தால் போய் பிடிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடில் தான் இருக்காங்களே தவிர எல்லா இடங்களிலும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் என்பது இல்லை. வாரியம் கணித்ததை விட அதிகமாக, கண்டுபிடித்ததை விட அதிகமான மின் திருட்டு என்பது இருக்குது. மின் திருட்டுக்கு காரணம் ஒன்று அரசியல் கட்சிகள் விழாக்கள் எடுக்கின்ற போது முறையாக அனுமதி பெற்று அதற்குண்டான கட்டணத்தை செலுத்தி அவர்கள் மின்சாரத்தை பெறுவதற்குண்டான ஏற்பாட்டை செய்தாலே இந்த மின் திருட்டை ஒரு பெருமளவுக்கு குறைப்பதற்குண்டான ஏற்பாடு செய்யலாம். தமிழகத்தில் 2010-11ஆம் ஆண்டில் மின் திருட்டு தொடர்பாக 6544 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 50 கோடியே 71 லட்சம் ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் 40.53 மில்லியன் யூனிட் மின்சாரம் திருடப்பட்டுள்ளது. 2011-12ஆம் ஆண்டில் 8563 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 60 கோடியே 66 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. 46.86 மில்லியன் யூனிட் மின்சாரம் திருடப்பட்டுள்ளது. 2012-13ஆம் ஆண்டில் 8176 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 56 கோடியே 71 லட்சம் ரூபாய் அபராதமாக வசூல் செய்யப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் 39.15 மில்லியன் யூனிட் மின்சாரம் திருடப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 2013 முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை மின் திருட்டு தொடர்பாக 1875 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 12 கோடியே 64 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. 9.76 மில்லியன் யூனிட் மின்சாரம் திருடப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் நடக்கும் மொத்த மின் திருட்டில் 90% கொக்கி போட்டு திருடப்படுகிறது. அதேபோல் நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் மொத்த திருட்டில் 90% மீட்டர் முறையில் முறையீடு செய்யப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், ஐஸ் ஃபேக்ட்ரிஸ், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் அங்கே போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அங்கே ஏதாவது தெஃப்ட் கண்டுபிடிச்சி தான் they will book cases. That is the main activity, conducting inspections. For that they get information, they analyze data, consumption pattern. இல்லை ஜனங்கள் சில சமயம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, பெட்டிஷன் போடுவாங்க. இல்லை நம்ம ஸ்டாஃபே சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாஃபும் ஃபோன் பண்ணி அவங்களும் தகவல் கொடுப்பாங்க. தமிழகத்தில் ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் கொண்ட 40 குழுக்கள், 17 அமலாக்க குழுக்கள், ஒரு பறக்கும் படை அமைக்கப்பட்டு மின் திருட்டு தடுக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். தமிழகத்தில் இருக்கும் 2 கோடியே 43 லட்சம் மின் இணைப்புகளை தொடர்ந்து கண்காணிப்பது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. ஆனால் மின் திருட்டை தடுப்பதற்கு தமிழக அரசு இன்னும் அதிகமான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் மகாலிங்க பொன்னுசாமி. கடந்த நவம்பர் 25ஆம் தேதி சென்னையில் நிலவி வரும் மின் பற்றாக்குறைக்கு மத்திய அரசின் நிறுவனங்களே காரணம் என்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் எழுதியிருந்தார். தமிழக முதல்வரின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மின்துறை நிபுணர்கள் கூறிய கருத்துக்கள் பற்றி நமது செய்தியாளர் முரளிதரன் தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம். வடசென்னை அனல் மின் நிலையத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு மின்வாரியம் தான் அந்த மின் நிலையத்தின் உரிமையாளர் என்ற முறையில் பெல் நிறுவனத்தை அவர்கள் தான் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும். அதில் ஏற்பட்டிருக்கும் பழுதிற்கு பெல் நிறுவனத்தையே பொறுப்பாக்கி மின் உற்பத்தியை மீண்டும் தொடங்குவதற்கான வழிமுறைகளை தமிழ்நாடு அரசு மிகுந்த கண்டிப்புடன் செயல்படுத்தி இருக்க வேண்டும். அதனை செய்வதற்கான உரிமை தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு உண்டு என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். வள்ளூர் மின் நிலையத்தை பொறுத்தவரை நிலக்கரி பற்றாக்குறை என்பது இருந்தாலும் கூட தமிழகத்திற்கென நிலக்கரி வயல்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில்
அவர்கள் அங்கிருந்து நிலக்கரியை கொண்டு வந்து வள்ளூர் மின் நிலையத்தை இயக்கியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். மற்ற நெய்வேலி, கைகா அணுமின் நிலையம், கல்பாக்கம் அணுமின் நிலையம் போன்றவை மூடப்பட்டிருப்பது குறித்து கேட்டபோது இது உண்மைதான், வருடாந்திர பராமரிப்புக்காக மூடப்பட்டிருப்பது உண்மைதான். இம்மாதிரியான மின் நிலையங்களை பொறுத்தவரை வருடத்திற்கு 20 நாட்கள் அவை பராமரிப்புக்காக மூடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு என்ன நம்பிக்கையில் மூடப்பட்டது என்றால், பருவமழை பெய்யும், அந்த நேரத்தில் மின் தேவை குறைவாக இருக்கும் என்ற எண்ணத்தில் மூடப்பட்டது. ஆனால் பருவமழை சரியான நேரத்தில் துவங்காத நிலையிலும் துவங்கிய போதும் மழை சரியாக பெய்யாத நிலையிலும் மின் தேவை அப்படியே நீடித்ததால் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையங்கள் அந்த நேரத்தில் வழக்கம் போல பராமரிப்புக்காக மூடப்பட்டதால் மின் தட்டுப்பாடு பெருமளவில் உயர்ந்து விட்டது என்று மின் நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசை பொறுத்தவரை முழுமையாக இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் மீது குற்றம் சுமத்திவிட முடியாது என்பதுதான் மின்சாரத்துறை நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் முரளிதரன். மின்சாரம் வீணாவதும் அதனை சேமிக்க தவறுவதும் மின் பற்றாக்குறைக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. மின் சிக்கனம் மின்துறைக்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட ஒரு நபருக்கும் நன்மை தருகிறது. அது எப்படி? வாருங்கள் நாமும் தெரிந்து கொள்வோம். ஏசி இயந்திரங்களை பெரும்பாலும் 24 முதல் 26 டிகிரி குளிர் அளவில் பராமரிப்பது நல்லது. ஒவ்வொரு டிகிரி உயர்த்தும் போதும் 3 முதல் 5% மின்சாரம் மிச்சமாகிறது. வீடுகளை அல்லது அலுவலகத்தை விட்டு வெளியே செல்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே ஏசியை நிறுத்தினால் அன்றாடம் ஓரளவு மின்சாரத்தை மிச்சம் செய்யலாம். ஏசி இயந்திரங்களின் ஃபில்டர்களை குறிப்பிட்ட இடைவெளியில் சுத்தம் செய்ய வேண்டும். அவற்றில் படியும் தூசி உள்ளிட்டவற்றால் ஏற்படும் குளிர்ச்சி இழப்பை தவிர்ப்பதன் மூலம் கூடுதல் மின்சார செலவை தவிர்க்கலாம். ஏசி இயந்திரங்களோடு ஒப்பிடும்போது மின்விசிறி குறைந்த மின்சாரத்தையே எடுத்துக்கொள்கிறது. எனவே முடிந்தவரை மின்விசிறியை பயன்படுத்துவது மின் சிக்கனத்துக்கு உதவும். அடுத்து ஃப்ரிட்ஜ் பற்றி பார்க்கலாம். ஃப்ரிட்ஜுக்கும் சுவருக்கும் அரை அடி இடைவெளி இருக்க வேண்டும். அப்போதுதான் அதன் கம்ப்ரசர் மற்றும் மோட்டரில் உருவாகும் வெப்பம் வெளியேறுவது எளிதாகும். இது மின் சிக்கனமாக மாறும். ஃப்ரிட்ஜில் கூடுதலாக பொருட்களை அடைக்கக்கூடாது. காற்று சுழற்சிக்கு போதுமான இடம் இல்லாவிட்டால் இவற்றில் கூடுதல் மின்சாரம் செலவாகும். ஃப்ரிட்ஜில் உள்ள தெர்மோஸ்டாட் எனப்படும் குளிர்ச்சியை நிலைப்படுத்தும் கருவியை மிதமான அளவில் வைத்திருப்பது மின்சாரத்தை மிச்சப்படுத்தும். குளிர்காலங்களில் குளிர்ச்சி அளவை குறைவாக வைப்பது நிறைவான மின் சிக்கனம் ஆகும். ஃப்ரிட்ஜின் கதவுகள் இறுக மூடியிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். சரியாக மூடப்படாத கதவு மூலம் வெப்பக்காற்று உள்ளே செல்ல இடைவெளி இருந்தால் அதிக மின்சாரம் செலவாகும். ஃப்ரிட்ஜில் படிந்துள்ள பனிக்கட்டிகளை அடிக்கடி டீஃப்ராஸ்ட் செய்து வெளியேற்றுவது அவசியம். வாஷிங் மெஷினின் முழு கொள்ளளவுக்கும் துணிகளை போட்டு துவைப்பது மின் சிக்கனத்துக்கு உதவும். ஏனெனில் குறைந்த அளவு துணி போடுவதற்கும் அதிக துணி போடுவதற்கும் ஏறக்குறைய ஒரே அளவு மின்சாரமே செலவாகும். மின் விசிறிகளில் பழைய ரெகுலேட்டர்களுக்கு பதிலாக நவீன எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர் பயன்படுத்துவதால் மின்சார பயன்பாட்டு அளவை குறைக்கலாம். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்களை விட லேப்டாப் கம்ப்யூட்டர்களை பயன்படுத்துவதே சிறந்தது. லேப்டாப்கள் 4 முதல் 6 மடங்கு வரை குறைவான மின்சாரத்தையே எடுத்துக்கொள்ளும். மொபைல் போன்கள் முழுவதும் சார்ஜ் ஆனவுடன் அதை மின் தொடர்பிலிருந்து துண்டித்துவிட வேண்டும். தொடர்ந்து மின் இணைப்பில் இருந்தால் மின்சாரம் வீணாகும். அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் அலுவலகங்களிலும் இயன்றவரை லிப்ட் பயன்பாட்டை தவிர்ப்பது நல்லது. லிப்ட் இயங்க அதிக மின்சாரம் தேவை. டிவி, மிக்சி, கிரைண்டர், ரெஃப்ரிஜரேட்டர் போன்ற மின் சாதனங்களை பயன்படுத்தாத போது அவற்றின் மின் தொடர்பை துண்டித்தே வைத்திருக்க வேண்டும். இதனால் ஏற்படும் சிறு மின் சிக்கனமும் ஓராண்டில் கணிசமான தொகையை மிச்சப்படுத்தி தரும். தமிழகம் வெளி மாநிலங்களில் இருந்து கூடுதல் மின்சாரத்தை பெறும் வகையில் புதிய மின்வழி தடங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் பொது மேலாளர் வைத்தியலிங்கம் தெரிவித்தார். சோலாப்பூர், ராய்ப்பூர் இடையில் அமைக்கப்பட்டு வரும் மின்வழி தடங்கள் அமைக்கப்பட்டால் வெளி மாநிலங்களிலிருந்து கூடுதல் மின்சாரத்தை கொண்டு வர முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். சதன் கிரிட் தனியாக இருக்கிறதுனால அதை இணைக்கிறதுக்காக வேண்டி ராய்ப்பூர் அண்ட் சோலாப்பூரை இணைக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த லைன் ஜனவரி 2014 ஆப்ரேஷனுக்கு வந்ததுன்னா தமிழகத்துக்கும் அடிஷ்னலாக பவர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தமிழகத்துக்கு இன்னும் 2 லைன்கள் நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஒன்று தூத்துக்குடியிலிருந்து தர்மபுரி, இன்னொன்று நாகப்பட்டினத்திலிருந்து தர்மபுரி. இந்த 2 லைனும் வழித்தடங்கள். இந்த வழித்தடங்களை தமிழக கவர்மெண்ட் சரியான முறையில் பயன்படுத்தினா அதுவும் தமிழகத்துக்கு அதிகமான அளவு கரண்ட் கொண்டுட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. முன்கூட்டியே மின் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கி நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இத்தகைய மின் தட்டுப்பாட்டை தவிர்த்திருக்கலாம் என்றும் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார்.
ஆனால் ஒருவேளை இவங்க அதிகமான அளவில் ஜெனரேஷன் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருந்திருக்காது. இல்லைன்னா முதல்ல இந்த வழித்தடங்கள் நாங்கள் எங்களை கட்ட சொல்லியிருந்தா கூட இந்த பிரச்சனைகள் வந்திருக்குது. அதுக்கு சான்ஸ் கம்மியாக இருந்திருக்கலாம். இன்றைய பெருஞ்செய்தியில் மின்வெட்டு குறித்தும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விரிவாக பார்த்தோம். இனி தொடர்ந்து பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.